ஸோ டிமென்ஷியாக்கும் அல்சைமருக்கும் முதல்ல என்ன வித்தியாசம் என்றால், டிமென்ஷியாங்கிறது இட்ஸ் அ காமன் டேர்ம். அதாவது தமிழில் அது எப்படி சொல்லலாம்னா முதுமை மறதி இல்லாட்டி மூளைத்தேய்வு அப்படிங்கிற ஒரு இதுதான் டிமென்ஷியான்னு சொல்கிறது. இந்த டிமென்ஷியா நோய்க்கு பல காரணங்கள் இருக்குது. ஸோ அதில் ஒரு முக்கியமான ஒரு காரணம், உலகத்திலே மிக முக்கியமான காரணம் வந்து இந்தியாவிலையுமே இந்த அல்சைமர் நோய் தான். அதுக்கு என்னென்ன அறிகுறினா, ஞாபக மறதி தான் மிக முக்கியமான ஒரு அறிகுறி. அதில் வந்து இந்த அண்மையில் நடந்ததை வந்து மறந்துடுவாங்க. ரீசன்ட் மெமரி வந்து இது, இப்போ யார் வந்து போனாங்க, என்ன சொன்னாங்க, என்ன நடந்தது, அதெல்லாம் வந்து மறந்துடும். பழைய ஞாபகங்கள்லாம் இன்டாக்டாக இருக்கும். ஸோ அதனால் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்கிறது, இல்லை கேட்டதையே திரும்ப திரும்ப கேட்குறது, ஸோ வச்ச சாமான் எந்த இடத்துல வச்சோங்கிறத மறந்துட்டு தேடிட்டே இருக்குது. இந்த ரீசெண்ட் மெமரி ஃபர்கெட்ஃபுல்னஸ்ங்கிறது அந்த மாதிரி தான் வரும். ஸோ நிறைய பேஷண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, டாக்டர் அவருக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஞாபகம்லாம் இருக்கே டாக்டர், அப்புறம் எப்படி அவருக்கு ஞாபக மறதி ஏற்படும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஞாபக மறதியில் என்ன ஒரு வித்தியாசம் ஏற்படும் என்றால், எல்லாருக்கும் சிம்பிளாக சொல்கிற ஒரு உதாரணம் என்னன்னா, கஜினி படத்தை பார்த்தீங்க இல்லையா, அந்த 15 மினிட்ஸ் அவருக்கு ஞாபகம் இருக்கும், அந்த மாதிரி தான் ஞாபக மறதி வரும் அல்சைமர்ஸ் டிசீஸ்ல. பழைய ஞாபகங்கள்லாம் இருக்கும், இப்போ ரீசெண்டாக இப்போ அண்மையில் என்ன நடந்ததோ அதை மட்டும் மறந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஞாபக மறதி தான் ஒரு நோயின் ஒரு அறிகுறியாக இருக்கும். இதுதான் அல்சைமர்ஸ் டிசீஸ்ல ஏற்படக்கூடிய ஞாபக மறதி.